ஒரு இஸ்லாமிய மாணவரை பார்த்து டெரரிஸ்ட்னு சொல்றேன் இந்த இதுல இவன் பேராசிரியரா இவன்ட்ட படிச்சுட்டு போய் இந்த மாணவர்கள்லாம் நல்லா முன்னேறுவாங்க. ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதி, நீ தாண்டா தீவிரவாதி. இவங்கள மாதிரி ஒரு கூட்டம் தான் என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு குத்தி ஒரு வார்த்தையாலேயே அந்த மக்களை வந்து புண்படுத்திக்கிட்டே இருக்காங்க காலம். அந்த ஒரு கேவலமான ஒரு மதவெறி பிடிச்ச ஒரு செயலை ரொம்ப ஓப்பனா வெளிப்படையா காலேஜ்ல பண்ணியிருக்கேன் இந்த பேராசிரியர்ன்றாங்க. ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் பயங்கரவாதி. அதாவது இந்த ஒரு ஈனத்தனமான பீத்தனமான செயல் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடகா மாநிலம் பெங்களூர்ல உள்ள யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, பிஇஎஸ். அந்த யூனிவர்சிட்டியில உள்ள ஒரு பேராசிரியர் முரளிதர் தேஷ்பாண்டே அந்த வகுப்பறையில 13 தடவைக்கு மேல அஃபான் அப்படின்ற ஒரு முஸ்லிம் மாணவனை நீங்க தாண்டா டெரரிஸ்ட் அப்படின்னு 13 தடவை சொன்னது மட்டும் இல்லாம உங்களால தாண்டா போர்லாம் நடக்குது, நீங்க எல்லாம் நரகத்துக்கு போவீங்கன்னு சொல்லியிருக்கேன் அந்த பேராசிரியர் சங்கி. நாயே, நீங்க தாண்டா பயங்கரவாதிகள், ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் பயங்கரவாதிகள். அதாவது இந்த நாட்டுல நிம்மதியா ஒற்றுமையா வாழ்றத உருவளிக்கிறது உருவான ஒரு பயங்கரவாத சங்கி கூட்டம் தாண்டா நீங்க. இதுல இவங்க இங்க உள்ள இஸ்லாமியர்களை பார்த்து பயங்கரவாதிகள். ஒரு கல்வி நிலையத்துல பேராசிரியரா இருந்துகிட்டு இந்த சங்கிப்பைய ஜாதி ரீதியா மத ரீதியா மாணவர்களை பிரிச்சு பார்க்க அவங்களை இழிவுபடுத்தி பேசுறது எவ்வளவு கேவலமான செயல். நீ எல்லாம் வந்து பேராசிரியரா இருந்து அந்த மாணவர்களுக்கு முன்னுதாரணமா இருக்கு. அவங்க முன்னேறதுக்கு நீ ஒரு ஊண்டுதலா இருக்க மாட்டடா முட்டாப்பல. அவங்க வந்து உன்னை மாதிரி சங்கிப்பையலா மாறுவேன். இந்த மாதிரியான பேராசிரியர்கள் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள ஏன்னா ஆக்சுவலா இவங்க தான் பயங்கரவாதிகள். துப்பாக்கி எடுத்து சுடுறவன் மட்டும் பயங்கரவாதிகள். மக்களுக்குள்ள மதவெறி இனவெறியை தூண்டி விட்டு ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு பயங்கரவாதி தான். அப்போ இந்த நாய் ஒரு பயங்கரவாதி. இந்த பேராசிரியர் முரளிதர் தேஷ்பாண்டே அப்படின்ற சங்கி டாக்டர் பட்டத்தை திரும்ப வாங்கி காவல்துறை இவன் மேல மத நல்லிணத்துக்கு எதிராக அமைதியை சீர்குலைக்க முயற்சி பண்றேன் அப்படின்ற பேர்ல இவன் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். இவன் வந்து அந்த காலேஜை விட்டு தூக்கு. சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேவனே இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா